காதல் மன்னன் துரியோதனன். என்னடா டாபிக்கே டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா, துரியோதனன் அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது மகாபாரதம். மகாபாரதத்துல தி பெஸ்ட் வில்லன் அப்படின்னா துரியோதனன் தான். ஆக்சுவலா துரியோதனன் ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன். அவர் அப்படி மாறினதுக்கு காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சகுனி அந்த ஹஸ்தினாபுரத்தையே பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மருமகனை ஒரு பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டாரு. அவ்வளோதானே தவிர மற்றபடி துரியோதனன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல குணம் கொண்டவர், ரொம்ப ரொம்ப காதல் மனம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவேன். அவருடைய ஒய்ஃப் யாரு, அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ மகாபாரதத்தில் அன்டோல்டு ஸ்டோரிஸ் தான் நம்ம போட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு துரியோதனனை பத்தி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, துரியோதனன் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மாமன்னர் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் துரியோதனன். அவரை பானுமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் கரம் பற்றினாரு. அது எப்படி நடந்தது அப்படின்னா, பானுமதி அப்படிங்கிறவங்க கலிங்க நாட்டு இளவரசி. அவங்களுக்கு ஒரு முறை சுயம்வரம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த சுயம்வரத்துல இவரும் போய் கலந்துப்பாரு. யாரு? துரியோதனன் எங்க போனாலும் தன்னுடைய நண்பரை கூட கூட்டிட்டு போவார் இல்லையா? அந்த மாதிரி கர்ணனோட போய் கலந்துக்கிட்டாரு அந்த சுயம்வரத்துல. அப்போ இளவரசி எல்லார்கிட்டையும் மாலையோட நிற்கும் போது அவருடைய தந்தை இவங்க இந்த நாட்டு இளவரசர், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு ஒவ்வொருத்த பத்தியும் அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி துரியோதனன் கிட்ட அவங்க போகும்போது தன்னுடைய தந்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க. அது துரியோதனனுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு அவமானமா நினைப்பாரு. அந்த சமயத்துல கர்ணா, கண்டிப்பா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும், இந்த பொண்ணை நம்ம நாடு கடத்த போறோம், நம்ம நாட்டுக்கு கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய நண்பன் என்ன சொன்னாலும் அதை சிரமேற்கொண்டு செய்யறவர் தான் கர்ணர். சோ அப்படி துரியோதனன் சொன்ன உடனே கர்ணனும் துரியோதனனும் அங்க இருந்த அத்தனை இளவரசர்களையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுவாங்க. யார? கலிங்க நாட்டு இளவரசியான பானுமதியை கடத்திட்டு போயிடுவாங்க. அதாவது துரியோதனனுடைய அந்த வீர செயலை கண் முன்னாடி பார்த்ததுனால பானுமதிக்கு துரியோதனன் மேல காதல் வந்துடும். அவங்க உண்மையாவே துரியோதனனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்க பானுமதிய அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே முதல்ல பீஷ்மர் அது வேண்டாம் அப்படின்னு எதிர்த்தாலும் காலப்போக்கில் சரி ஓகே, பானுமதி துரியோதனனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காந்தாரியும் பானுமதி சிவபக்தை, தன்னை போலவே தன்னுடைய மருமகளும் சிவபக்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெச்சி போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. ஸோ பெரியவர்கள் சூழ கண்டிப்பா அவங்களுக்கு துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களான்னா இல்லை. ஏன்னா துரியோதனன் ஒவ்வொரு முறை பானுமதியை பார்க்கும் போதும் பானுமதி தன்னை அவமதிச்சது மட்டும்தான் அவருக்கு ஞாபகத்துல இருந்தது. கோபம் தான் இருந்துச்சே தவிர வெறுப்பு கிடையாது. ஏன்னா துரியோதனனுக்கும் பானுமதியை பார்த்த உடனேவே பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்தாரு. உண்மையிலேயே பானுமதி அந்த இடத்துல அவமதிக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு கோவத்திலேயே அவர் விலகி போய்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் இவங்க கோயிலுக்கு பானுமதி வெளியில போன சமயத்துல முனிவர்கிட்ட தன்னுடைய வேதனைகளை சொல்லி புலம்புறாங்க. அப்ப முனிவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வேர் கொடுக்கறேம்மா, அந்த வேர் வசியம் பண்ணக்கூடிய வேர். அந்த வேரை நீங்க பால்ல கலந்து, சுடுபால்ல கலந்து அதை உங்க கணவர்கிட்ட கொடுங்க. அவர் அதை குடிச்சாருன்னா உங்க மேல அவருக்கு ரொம்ப அன்பும் அளவு கடந்த காதலும் அவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. பானுமதியும் அதையே வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப ஆசாசியா பாலை காய வச்சு அதுல அந்த வேரை போட்டு கலந்து வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு துரியோதனன் மது அருந்திட்டு வந்ததுனால பானுமதியை பார்த்த உடனே அவங்க மேல இருந்த அந்த ஒரு கோபத்துல அவங்க கையில இருந்த பாலை தட்டி விட்டுட்டாங்க. தட்டி விட்ட இடத்துல ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பு அந்த பாலை குடிச்சிட்டு, பால்ல ஏற்கனவே வசிய வேர் கலந்திருக்கு இல்லையா, பாலை குடிச்ச உடனே அந்த பாம்புக்கு பானுமதி மேல அளவு கடந்த அன்பும் காதலும் வந்துருது. உடனே அந்த பாம்பு பானுமதியை நெருங்கும் போது துரியோதனன் பதறி போறாரு.
அவருக்கு பானுமதி மேல கோபம் இருக்கே தவிர ஒரு சமயத்துல கூட அவங்களுடைய கற்பு நெறிய பத்தி அவர் சந்தேகிச்சதே கிடையாது. இப்போ பாம்பு ஒரு வசியத்தோட ஒரு காதலோட தன்னுடைய மனைவி கிட்ட நெருங்கும் போது, அந்த காலத்துல தன்னுடைய மனைவி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை விட்டு வேற ஒரு ஆடவனை கண்ணெடுத்து பார்க்கறதே தப்பு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது பாம்பா இருந்தாலும் அது தன்னுடைய மனைவி கிட்ட நெருங்குதேன்னு சொல்லி பாம்பு முன்னாடி மண்டிட்டு பாம்பு கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் என் மனைவியை நீ நல்லா பார்த்துப்பேன், தயவு செஞ்சு என் மனைவியை எனக்காக விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாம்பு கிட்ட ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறாரு. உடனே பாம்பு என்ன சொல்லுதாமா, உங்களுடைய அரண்மனை வாசல்ல இருக்கக்கூடிய புற்றுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சந்தோஷமா எனக்கு பால் கொடுக்கணும், பால் ஊத்தணும். அப்படி ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பு மேலோங்கும், காதலும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அதே மாதிரி இவங்களும் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் பால் ஊத்துறாங்க. பௌர்ணமி சமயத்துல போயிட்டு பால் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு புரிதல் ஏற்படுது. அன்பும் காதலும் 2 பேருக்குள்ளேயும் அதிகமாகுது. ஒரு நாள் இந்த காதலுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. ஒரு நாள் ஆற்றங்கரையில கர்ணரும் பானுமதியும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலத்துல இந்த பகடை ஆடுவாங்க இல்லையா, அதை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு துரியோதனன் வராரு. துரியோதனன் வர்றத பானுமதி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்க அந்த மரியாதை நிமித்தமா எழுந்து நிக்கிறாங்க. அவங்க எழுந்து நிற்கும் போது கர்ணன் இந்த விளையாட்டுல இருந்து தப்பி ஓடுறா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்க ஓடுற அப்படின்னு சொல்லி முந்தானையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும் போது முந்தானையில கோர்க்கப்பட்டிருக்க முத்துக்கள் எல்லாமே சிதறிடுது, அருந்து சிதறி விழுகுது. அதை பார்த்துட்டு துரியோதனன் வர்றதை பார்த்துட்டு கர்ணரும் திடுக்கிட்டு எழுந்து நிற்கிறாரு. அச்சோ, துரியோதனன் என்ன நினைக்க போறானோ தெரியலையே, 1000 இருந்தாலும் தன் நண்பனுடைய மனைவி தன் தங்கை மாதிரி தான் இருந்தாலும் துரியன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையேன்ற ஒரு பதட்டத்துல 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல துரியோதனன் நான் இதை தப்பா எடுத்துக்கல அப்படிங்கிறத ஒரு அழகான வரி மூலியமா சொல்லிட்டு போறாரு. அது என்ன வரினா, சிந்திய முத்துக்களை எடுத்து கோர்க்கவா எடுக்கவா என்று கேட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அந்த சமயத்துல அவர் பானுமதியையும் கர்ணனையும் எந்த அளவுக்கு நம்புறாரு அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் காதல் அதிகரிச்சு அவங்க 2 பேர்த்துக்கும் அழகான 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. லக்ஷ்மண குமாரா, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அந்த லக்ஷ்மணாங்கிற பொண்ணை கிருஷ்ணருடைய மகன் சம்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. லக்ஷ்மண குமாரர் குருக்ஷேத்திர போர்ல அபிமன்யு கையால வதைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அபிமன்யுவும் இறந்து போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும், போரனுடைய முடிவு துரியோதனனும் இறந்து போயிடுறாரு. துரியோதனன் இறந்த உடனே, கணவன் இறந்துட்டா அந்த காலத்து பெண்கள் அவங்களால தாங்க முடியாது இல்லையா, உடனே அவங்களும் பானுமதியும் கூடவே இறந்து போயிடுறாங்க. இவ்வளவுதான் துரியோதனனுடைய அன்பான அழகான காதல் கதை. அந்த காலத்துல இருந்த மன்னர்கள் எல்லாருமே ஒரு மனைவி மட்டும் வாழ்ந்ததே கிடையாது. எல்லாருமே 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரு வெற்றி அடைஞ்சாலும் அந்த நாட்டு இளவரசி தனக்கானவள் அப்படின்னு திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா துரியோதனன் மட்டும்தான் பார்த்ததும் பானுமதியை தான், மணந்ததும் பானுமதியை தான், வாழ்ந்ததும் பானுமதியை மட்டும்தான். பானுமதி கூட மட்டுமே தான் அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு. 2 பேருமே ரொம்ப ரொம்ப அன்பா அந்யோன்யமா வாழ்ந்திருக்காங்க. ஒரு அழகான காதல் கதை இல்லை இது. துரியோதனனுடைய மறுபக்கம் தான் இது உண்மையிலேயே சொல்லணும்னா. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்டோல்டு மகாபாரத ஸ்டோரியோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.